ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்மளுடைய ரேவதி அம்மாவை வந்து பார்க்குறாங்க. என் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மா மதர்ஸ் டே அம்மாக்கள் நாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸை ஒரு கிஃப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, எப்போ நீ வந்து என்னை அம்மானு கூப்பிட்டு நீ வந்து எது கொடுத்தாலும் நான் வந்து ஏற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி வந்து சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி நம்மளுடைய இலக்கியாவுக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னாங்க சொல்ல முடியும். கைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருக்காருங்க. அதை பார்த்தீங்கன்னா அவருடைய கையாலேயே வந்து நம்முடைய ரேவதியோட கையில் வந்து போட்டு விடுறாங்க. நம்முடைய இலக்கிய இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு அம்மாவுக்கு ஒரு மகன் செய்ய வேண்டியதை வந்து கரெக்டாக செய்கிறீங்க கௌதம். ஆனால் நான் வந்து ஒரு கணவனுக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாத வந்து வாழ்கிறது தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை. ஆனால் அதுக்கே நான் வந்து துரோகம் பண்ணிகிட்டே இருக்கேன். இவங்க தான் உன்னுடைய அம்மா அப்படின்றத வந்து சொல்லாத மறைச்சிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து ஆண்டவன் எனக்கு என்ன கூலி கொடுப்பானோ அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சந்தோஷப்பட்டு பார்த்து நம்முடைய இலக்கியாவும் வந்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி கிட்ட வந்து நம்முடைய கௌதம் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து மகன் இல்லைன்னு வந்து கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்து உங்களுக்கு வந்து மகனாக வந்து இருக்கேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு சொல்கிறேன். நாங்கள் ஒரு அனாத ஆசிரமம் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்து ஒரு இடம் வந்து வாங்க போனோம். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து குடைச்சல் கொடுக்குற விதமாக அந்த எஸ்எஸ்கே வந்து இருக்காம். இல்லைன்னா அந்த இடத்த வந்து ஆரம்பித்து இன்னார் வந்து ரெனோவேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா அவனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லை அந்த இடம் தான் வந்து சூட்டபுளாக இருக்குது அனாத ஆசிரமம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நான் வாங்கியே ஆகுவேன். அந்த இடத்த வந்து நான் வாங்காத விட்டேன்னா பைரவி கிட்ட என்னுடைய பொறுப்பு, வீட்டோட பொறுப்பு எல்லாமே வந்து விட்டுறதா வந்து சொல்லியிருக்கேன். அது போக இலக்கியாவை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து கண்டிஷன் போட்டிருக்கேன். இலக்கியாவுக்கோசரமாக கூட அந்த இடத்த வந்து வாங்கி நான் வந்து அந்த இடத்துல வந்து அனாத ஆசிரமம் வந்து ஆரம்பிச்சு ஆகுமாம்மா அப்படின்ற மாதிரி வந்து ரேவதி கையில் வந்து சொன்னதும் இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த அனாத ஆசிரமத்தோட ஓப்பனிங்கே வந்து நீங்கள் தான் வந்து பண்ணி வைக்கணும். உங்களை தவிர வேறு யாரும் வந்து அங்கே வந்து ஓப்பனிங்க்கு வந்து வரமாட்டாங்க. நீங்கள் தான் வந்து அந்த ஓப்பனிங்கை வந்து பண்ணி வச்சு முதல் அடியே வந்து நீங்கள் தான் அந்த அனாத ஆசிரமத்தோட வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க. தன் தாய் கையாலே வந்து ஆரம்பிக்கிற வேலைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு கௌதம். அது நான் ஆசைப்பட்டதும் வந்து எப்படியாவது வந்து எல்லாம் நல்லவங்க தான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறது. அதே மாதிரி ரேவதியத்தை வந்து ஓப்பன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ரேவதி பார்த்தீங்கன்னா, சரிப்பா நீ சொன்ன மாதிரியே தான் ஆகட்டும், நான் தான் வந்து உன்னுடைய கனவுல வந்து நிறைவேற்றி போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் வந்து ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.